புகழ்ச்சியும் அல்லாஹ் உனக்கே சொந்தமான். சாந்தியும் சலவாத்துகள் இதழ் மீது சூழ்ந்திருக்கிறப்பன ஆண்கள் சகாக்கள் பௌரியாக்கள் பொருட்டினால் ஆவுக்கு போய் அகற்றினாக நம்பலாம். பெரியோர் கருணையிலா பேருளவை காத்து வரும் மாதிரி இறைவனுக்கே பங்காற்றோர் அனைத்தும் வார்த்தனை ஒருத்தடித்து மையத்தில் செழிக்க வைத்த பத்தான வாங்கிய தன்னடிக்கு சான்றியலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஆதிப்பெரும் மக்களே, அறிஞர் பெருமக்களே, பாச தேசத்திற்குரிய சகோதரர்களே, துருவத்து வெளிச்சத்து நல்ல பல பணிகளை செய்வதற்கு ஆயத்தமாய் தன்னை தயார் செய்து சித்தப்படுத்தி சரத்தை எடுத்து ஒருத்த நிலைகளை பேர் சென்று பணிபுரிகின்ற புதிதாக புரிந்து கொண்டு புறப்படுகின்ற இளம் இளைஞர்களே, எங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு சலாத்தை சொல்லி ஒரு குறிப்பான சில விஷயங்களை நான் உங்களுடைய கவனத்திற்கு நடக்கப்பட்டிருக்கிறேன், சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறேன். நமது கண்ணியத்திற்குரிய ஆதம் சர்பில் அந்தரத் அவர்கள்
இல்லாமல் உருவிலை பெறுவதற்கு வெளியேறிய பல பாடல்களிலே இவரும் ஒருவர். இருப்பினும் ஒரு சிறப்புக்குரியவர். அவர்களுடைய பெற்றோர்களுடைய வளர்ப்பும் பார்ப்பும் மிக சிறப்பான ஒன்றாக இவரை வைத்து ஒரு அரபு சர்வ கவனத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு தூய்மையான எண்ணத்தோடு தான் இவர்களை ஓட வைத்தார்கள், உணர வைத்தார்கள். அருமையானவர்களே, விருத்தத்தின் வளர்ச்சியில் சற்று தடவு ஏற்படுகின்ற பொழுது எப்படி பிடித்து அதை மூட்டி பிடித்து மூட்டிருக்கிறது. அது விருத்த பிடித்திடாத மண்டபம், சாய்ந்திடாத மண்டபம், சரியிடாத மண்டபம் அது துணைகின்ற இருக்கின்றதோ அதே போன்று இல்லாமல் என்ற விருத்தத்திலே நமது கண்ணியத்திற்கு யாரும் சொல்லில்லா அவர்கள் விழுதாக நின்று அதை விரைவுபடுத்துகிறார். சாய்ந்து விடாமல், தெரிந்து விடாமல், மீண்டும் இல்லாமல் புதுச்சொற்போடும் புத்துணர்வோடும் எழ வேண்டும் என்ற இடத்திலே இந்த மூன்று மாணவர்களுடைய நல்ல ஆசையும் சிவாவும் அந்த நிறுவனத்தில் இருக்கிறது என்பதை நான் தோன்றிவிட கூடாது. நான் தோன்றிவிட மாட்டேன். நல்லா போதுமானவர். சுருதம் சொல்ல போனால் நாம் ஒன்றை சிந்தனை செய்ய வேண்டும். ஆதிமான ஸ்பெயினை பற்றி நீங்கள் தெரிந்திருப்பீர்கள், வரலாற்றை படித்திருப்பீர்கள். ஸ்பெயின் மொழி எப்படி என்றால் இந்தியாவில் எப்படி மன்னர்கள் 800 ஆண்டுகள் வாழ்ந்தார்களோ, வளர்ந்தார்களோ, இருந்தார்களோ அதே போன்று 800 ஆண்டுகள் ஸ்பெயினிலும் இஸ்லாமியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். நாம் சில வார்த்தைகளை அரசாங்க அலுவல்களிலே கூட பார்க்கலாம். தவிர்க்கியது என்று சொல்வார்கள். இத்தனாவது அமலாக்கத்தின் பிரிவு, இத்தனை சருத்தின்படி அதை தவிர்க்கீடு செய்யப்பட்டது என்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்றும் நடைமுறையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் அரபி வார்த்தைகள். அப்படி என்ன தெரிகிறது என்றால் இந்த நாட்டிலே, இந்தியாவிலே 200 ஆண்டுகள் முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், ஆட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் தெரிய வருகிறது. இதே போன்றுதான் ஸ்பெயினிலும் அப்படித்தான் இந்த போன்ற வார்த்தைகளை, அரபு வார்த்தைகள் எங்கே பயன்படுத்தப்படுகிறது. அது எதற்கு சொல்கிறேன் என்றால் ஆதிக்கல் அவர்கள் வெகராப்போடு எவ்வளோடு நின்று விடாமல் நான் வாழ்கின்ற நாடு எப்படி, சூழல் எப்படி, சூழலை எப்படி, இப்படி இந்த மக்களில் இஸ்லாத்தை வளர்த்தெடுக்க வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும். கொள்கை என்னவாம் ஏதோ பேசுகிறோம். பௌர்ணமி சண்டை கொடுக்கிறோம். ஊரெல்லாம் ஓதலாமா வேண்டாமா, ஓதலாமா வேண்டாமா, இத்தனை சண்டைகள் எத்தனை இது காலம் தெரிகிறது. கொள்கை கொண்டது அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி ரப்பல் ஆலமீன் என்று சொல்லிவிட்டாலும் அதை ரஹ்மத்துல் ஆலமீன் சொல்லிட்டார், குறிப்பிட்டார். அவங்க அதை எப்படி போக முடியாது. எப்படி தன்னுடைய ரூஹியத்தை வளர்ச்சி திட்டம் எல்லா உலகத்தும் இருக்கிறது என்பதை நிரூபிக்கிற போது சதுர்மா அடிப்படை ரஹ்மத்துல் ஆலமீன் என்று சொல்லவில்லை, ஆலமீன் என்று பன்மையாக சொல்கிறார். ரூஹியத்தை எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் அந்த ரகமத்துக்கு இருக்கிறது என்பதைத்தான் நமக்கு உயிர்கொள்ள செய்கிறது. அந்த விஷயத்தை போன்று நாம் தொடங்கி கொண்டு அவையில் இல்லாமல் கொள்கையில் கொண்டிருக்கிறீர்கள். உலகத்தில் எத்தனை கொள்கை இருக்கிறது, உபரித்தால் இருக்கிறது, அதர்மம் இருக்கிறது, சாமம் இருக்கிறது, எது இருக்கிறது, நியூ டெஸ்ட்மென்ட், ஓல்ட் டெஸ்ட்மென்ட், டெஸ்ட்மென்ட் எத்தனை வேதங்கள் இருக்கிறது. இப்படி போடுறான் சில டிஃபரன்ஸ் சொல்லி சொல்ல வேண்டியதில்லை. இப்படிப்பட்ட கொள்கைகளுக்கு வந்தது இஸ்லாத்துடைய கொள்கை எப்படி, அவருடைய வளர்ச்சி எப்படி, வளர்ந்து வந்த இஸ்லாம் ஏன் இப்படி வலுவிழந்து போனது, நிலவிழந்து போனது, வலுவிழந்து போனது. நாம் எடுக்க வேண்டிய கொள்கையை நாம் எடுக்கவில்லை, பிடிக்க வேண்டிய கொள்கை நாம் எடுக்கவில்லை. அதை எடுத்து இதமாக மதமாக இங்கிதமாக நாம் மக்களிடத்தை கொண்டிருக்கவில்லை. ஆக நமக்குள்ளே அமர்ந்து நமக்குள்ளே பார்த்தே அவர்களுடைய பள்ளிக்குள்ளே வாழ்ந்திருக்கிறார். அந்த கொள்கை வெளிக்கொண்டு செய்யவில்லை. மக்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் புரியாத மக்கள், அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும், சிந்திக்க வைக்க வேண்டும். அறிவார்ந்த நிலையிலே, அன்பார்ந்த நிலையிலே கட்டாயமாக எவருக்கு ஒரு மொழியை தெரிவித்தார் எப்படி வாழ்ந்து எடுத்து விடுவார்கள்.
கட்டாயமாக வற்புறுத்தி நீரை திணிக்க வேண்டியதில்லை. அது இதமாக பதமாக சொன்னாலே போதுமானது. அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த உலகளாவிய நிலையிலே என்ன எதிர்பார்க்கிறார்கள்? சமத்துவத்தை எதிர்பார்க்கிறார்கள், சமத்துவத்தை எதிர்பார்க்கிறார்கள், சமத்துவத்தை எதிர்பார்க்கிறார்கள், சமத்துவத்தை எதிர்பார்க்கிறார்கள். அவைகளுக்கு இந்த இஸ்லாமிய கொள்கை ஏகத்து கொள்கைக்கு உண்டான ஒற்றுமை நாம் அவர்களுக்கு ஊகி காட்ட வேண்டும். ஒற்றுமையை நாம் அவர்களுக்கு வலியுறுத்தி எடுத்து சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டால், ஒரு மலை இருக்கிறது. மலையை உடைத்தோம் என்றால் மக்களை மலையை சிந்தனை செய்தால் இறைவன் சிந்தனைக்கு வந்து விடுகிறான். அதே சமயத்தில் அந்த மலையை உடைத்து அந்த மலையிலிருந்து கோயிலுக்கு கண்ணெடுத்து கொடுக்கப்படுகிறது, சர்ச்சைக்கு கொடுக்கப்படுகிறது, வழிமாற்றலுக்கு கொடுக்கப்படுகிறது. இதற்கு மதம் இருக்கிறது. சிந்தித்து பார்த்தீங்களா? மதமே கிடையாது. மதத்திலே இதற்கானதான் மாற்று மதிப்பு கூட. அதெல்லாம் சொந்த சமத்துவத்துக்கு எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது சதவீதம் மஸ்திற்கு நம்பிக்கையா அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கூட சகாபாக்கள் சென்று அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு வறுமையுள்ள சகாபாக்கள் எல்லாம் அவங்க அருகிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது புரட்சி குலத்தை சார்ந்த பெரிய சகாபாக்கள், பெரிய புரட்சி குலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வெளியில் இருந்து கொண்டு சொல்லலாம் வழி சொல் அந்தபடிகளை பார்க்க இருக்கிறார்கள். என்ன பகவானே, நான் உனது குலத்தை சேர்ந்தவர், நீடும் குலந்தான், நானும் குலந்தான், நாங்கள் குலந்தான். இவர்கள் எல்லாம் பஞ்சைகள், பரதேசிகள், பரேதிகள். இவர்கள் அருகில் அமர்ந்து வைத்துக் கொண்டு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவரை சற்று நீ தள்ளி அமர்த்தோம். தள்ளி அமர்த்த சொன்னால் நான் அருகில் அமர்ந்து சில விளக்குங்கள் விஷயங்களை கொண்டு வந்திருக்கின்ற கொள்கை சம்பந்தமாக நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்கிற போது நினைக்கிறார்கள். சரி, இவர்கள் மார்க்கத்தை பற்றி, நீரை பற்றி, இஸ்லாமிய கொள்கை பற்றி தெரிந்து கொள்ளாததால் அப்படி செய்கிறார்கள். தெரிந்து கொள்ளாமே அமரை சேர்ந்து தள்ளித்தானே அமர சொல்கிறார்கள். அமர சொன்னால் என்ன என்று நேர்த்தாக நிலை சொல்லவில்லை. அப்படி என்ன அவர்களுக்கு என்ன என்று எழுதுகிறவர்கள் உடனே அம்மா என்ன செய்தார் தெரியுமா? திருமலை மகனுக்கு வர அத்தத்தில் இவரை தள்ளி அமர சொன்னார்கள். பார்க்கின்றவர்களின் வாழ்வுகளுக்காக வாழ்களிலே பச்சைகளாக இருக்கலாம், பரவசிதாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானும் இருக்கலாம். ஆனால் இதை தள்ளி அமர சொன்னால் அநியாயக்காரர்கள் நீதிமன்றமாகிவிட்டது. அதாவது நீண்டாமை பற்றி பேசப்படுகிறது. பார்க்காதே, பேசாதே, சொட்டாத்திற்கு, பாட்டாத்திற்கு, பேசினாத்திற்கு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. திருமணம் என்ன சொல்கிறது? இந்த கொள்கை ஒன்று வைத்துத்தானே உலகை இந்தியாவை சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது திருமணி போகிறோம் என்றால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அவன் செய்கின்ற தொழிலை வைத்து அவனுக்கு மதிப்பளிக்கப்படுகிறது. முன் சர்க்கம் இல்லை, பின்னால் இல்லை, முன்னால் இருந்து அங்கு நீங்க சொல்லப்படுகிறதா? அதாவது சுருக்க சொல்ல போனால் ஒரு கோயிலுக்குள் சொல்லப்படுகிறது. நடைமுறை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சர்ச்சைகளுக்குள் சமமாக சொல்ல முடியாது. பக்தியின் அமர்ந்தார்கள் சமமாக வர முடியாது. இஸ்லாம் சமத்துவத்தை எந்த அளவுக்கு தூக்கி பிடிக்கிறது, எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இல்லை எந்த அளவுக்கு சொல்கிறது. இவற்றையெல்லாம் எடுத்தால் போதிக்க வேண்டும். அது சமயத்தில் புத்தகங்களை படிக்க வேண்டும், பல விதமான அறிஞர்களை புத்தகங்கள் படிக்க வேண்டும். அது சன்மார்க்கத்துக்கு ஏற்றால் போல் நாம் அந்த சகோதரத்தை சகோதர சமநிலையை கொண்டு கொண்டு மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும். நிகழ்ச்சி நடக்கிறது கூட சொல்லுவேன். நீங்கள் முஸ்லீம்களுக்கு மட்டும் அழைப்பு கொடுக்காதீர்கள், அரசியல்வாதிகள் மட்டும் அழைப்பு கொடுக்காதீர்கள். அரசியல்வாதிகள் கொடுத்தால் கட்சிக்காரர் கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணுவார்கள். எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறது. வீராதை நடத்த போகிறோம், இஸ்லாத்தை பற்றி கொள்கையை பற்றி சொல்ல போகிறோம். வீராதை என்றால் பொதுவான அழைப்பு கொடுக்க போகிறோம், ஒரு விழா நடக்க போகிறோம் என்று ஒரு அழைப்பு கொடுத்த அவர்களை எல்லாம் நீங்கள் அன்பொழுது பண்பொழுது பாசம் பேச முடிய அழைப்பு அவர்களுக்கு செய்ய வேண்டும். அந்த சமயத்தில் இந்த கொள்கை கொண்டு வந்தவர் யார்? இந்த கொள்கைக்கு எதிர்ப்பவர்கள் இந்து வரையில் எதிர்ப்பு எங்கோது கம்யூனிஸ்ட் இருக்கிறது, எங்கோது எந்த மதத்தில் எந்தெந்த இடத்துக்கும் எங்கெங்க வருகிறது. இது மதம் அல்லது மனிதனை ஒருங்கிணைக்கின்ற பெரிய ஒரு சன்மார்க்கம். இது துன்மார்க்கம் அகற்றப்பட்டு சன்மார்க்கத்தை கொண்டு வளர்த்து சமப்படுத்துகின்ற மார்க்கம். இது கொள்கைக்காகத்தான் நீங்க தயாராக இருக்கிறது.
ஏவி முழுவதும் சென்னை பாத்தியா சென்னை அப்படி ஓதலாமா இப்படி ஓதலாமா அதாவது வருகின்ற காலத்தில் நாம் தடுக்கவில்லை என்பதை அமைப்புகள் இருக்கிறது. உதாரணமாக கொரோனா வருகிறது, சீனாவில் எடுத்துக் கொள்கிறார்கள். வருகின்ற பொழுது அந்த ஏர்போர்ட்டை பாட்டி அவர்கள் சோதனை செய்து கொரோனா இருக்கிறது உள்ளே கொரோனா தடுக்கப்படுகிறது. ஜமாத்தோடமாக இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட ரீதியிலே அங்கே பள்ளியில் சேர்வதாக இருந்தால் அவர் அங்கீகார வேண்டும். நீ பறையா, நீ ஷியாவா, நீ காதியானியா, நீ முத்தசரியாவா, எந்த கொள்கை உடையவனானே என்பதை அவர்கள் பரிசீலித்து விட்டிருந்தால் கொள்கை குழப்பக்கான வந்திருக்கா, கொள்கைகள் குழப்பங்கள் கொள்கை எது சரி சரியில்லை என்று மக்களுக்கு போட்டு தெரியாது. அவர்களும் குழம்பி, இவர்கள் குழம்பி, தொழுகையில் இமாமும் குழம்பி, இப்படிப்பட்ட பதத்தில் வந்திருக்கார். ஆரம்பத்திலே அது சீர்படுத்தவில்லை, செம்மைப்படுத்தவில்லை. உதாரணத்துக்கு கூட சொல்கிறேன், முழுமை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 1000 ஆண்டுக்கு 20,000 வருடங்கள் இறைவனை வணங்கினார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அவன் என்ன செய்தான்? அல்லாஹ் வைத்து இந்த ஆதரவை படைத்திருக்கிறேன், இவரை மண்ணால் படைத்திருக்கிறேன், அவருக்கு சற்று சிறந்தால் மரியாதை செய்து நான் சொன்னான். சைத்தான் என்ன சொல்லிவிட்டான்? மாற்றவே சொல்லிவிட்டான். அவனை திருப்பால் படைத்திருக்கிறார், இனி மண்ணால் படைத்திருக்கிறார். அவரை மண்ணால் படைத்திருக்கிறார், இனி நெருப்பால் படைத்திருக்கிறார். நான் படிய மாட்டேன். சைத்தான் எடுத்திருந்த கணித்தாங்க நம்ம சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வந்து இருக்க மாட்டோம். சொர்க்கத்தில் நிம்மதியா இருந்திருப்போம். என்ன கேட்டா ஒரு சாதாரண மனுஷன் உள்ளது, ஒரு பெருமை. நீங்க எல்லாவற்றுக்கும் மூடுகிறோம். ஒரு மனிதன் சீரழிக்கிறான் என்றால் வெறுமை குணம் எந்த இடத்துக்கு அவன் எவ்வளவு இருக்கிறானோ, வெறுமைகள் எந்த இடத்தில் மேல வருகிறோம். அவர் செய்தார் இருந்தாலும் சரி, அனுசாவார்த்தாட்டை ஓடிதான் வீழ்ச்சி உண்டு பண்ணுவார். கல்வியாக இருக்கலாம், இங்கிலீஷுக்கு தெரியாத கல்வியாக எந்த வளர்ச்சியாக இருந்தாலும் கூட இந்த வளர்ச்சியை ஒரு பெருமை வந்து அதை அப்படி சிக்கலித்து சிந்தாபலம் படிக்கிறோம். அதான் அவங்க செய்வார். இந்த மாதிரி பணத்திலும் ஜலத்திலும் விளக்கவித்தார். ஒருத்தர் விளக்க செப்டி டேங்க் இருக்கு, ஒரு செப்டி டேங்க் சாப்பிட போனோமா சாப்பிட போனோம். நம்ம வயிற்று செப்டி டேங்க் என்ன செய்ய போறீங்க? கீழே கீழே செப்டி டேங்க் இருக்கு, எல்லாம் உள்ள பிடிச்சு பார்த்தோம்னா நம்ம சாப்பிடவே மாட்டோம். உடனே சாப்பிட அந்த அளவுக்கு 60 பணம் போட்டு வச்சிருக்கிறோம். ஏனென்றால் விருத்தி வந்து விட போடாங்க. இன்னும் சொல்லுறது வளர்கின்ற நிலையில எப்படி சந்தையில் புதிரும் நிலை ஒரு வித்து, அந்த வித்து எப்படி உருவாகிறது? 40 சொட்டு புதிரம், 40 சொட்டு முதல் எப்படி திட்ட பொருட்களை உருவாகும். அங்கே தங்கிறது இந்த சந்தையினுடைய அந்த அசுத்த பாதையை வெளியே வந்து அவர் தாயினுடைய கருவறைக்கும் சென்று அங்கே அசுத்தத்துக்குள்ளே மிதந்து ஊரை திளைத்து அங்கே தாய்த்து நிறைந்திருந்து அதற்கு அசுத்தத்துக்கு வெளியே வந்து அசுத்தத்திலே வந்துட்டு கொண்டிருக்கிறோம். என்ன கிடைக்கும் என்ன சொல்வார்களாம். ஆனால் எந்த இடத்திலும் நீ பெருமை கொண்டு விடக் கூடாது என்பதால் அப்படி உழைக்க வைத்திருக்கான். ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகையிலும் கஸ்தூரி மணக்கிறது எப்படி அந்த பெருமை வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்றார். வாய்ப்பே இல்லை. அவர்கள் அல்லாஹ்வை சொல்லி கட்டளையிட்டுத்தான் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சுருக்க சொல்ல போனால் பஞ்ச பூதங்கள் சொல்கிறார்கள். இந்த பஞ்ச பூதங்கள் தான் நாம் அவைகளுக்கும் கட்டுப்பட்டிருக்கிறோம். நெருப்பு நீர் காத்து கொள்கிறான் என்றவார். ஆனால் சர்வமான சொன்னதுக்கு அவைகள் கட்டுப்பட்டிருக்கிறார். எதிர்த்து வெளியில இருக்க வெட்டியில விலகிட்டார் கிடக்கிறது. வருகிற பெருத்தை பெருக்கிறார். அவர்களை பரிசீலம் இருக்காக பூமியை பார்த்து பிடி அதே சமயத்திலே அதை தொடர்ந்து செய்யவில்லை. அண்ணா சொல்ல ஒரு பணி அதிக தெளிவாக சொல்கிறார். இஸ்லாம் என்பது வெறுமனை அற்புதங்கள் பற்றி காட்சி கொள்ளி கொண்டாடி ஆரம்பம் பண்ணாரு. அது சில இடங்களிலே தவிர்க்க முடியாத நிலையிலே அவர் நம்பிதான் தூதுதான் என்பதற்கு காட்டுவதற்காக சில இடங்களில் கருதுகளில் முழுக்க மனிதனை உட்பட்ட மார்க்கம் என்று யார் சொல்லுகிறது? அறிஞர் அண்ணா சொல்கிறார். கொள்கையை பற்றி விளங்கியவர்கள், கொள்கையை பற்றி தெளிவாக சேர்ந்தவர்கள். அவர் சொல்கிறார், இறைவனுக்கு
இடைநிலைன்னு சொல்றாங்க என்றால் நிறுவனை தெரியாது. அவன் அருமையானவன், அற்புதமானவன், ஆற்றல் உள்ளவன், அவன் மனித அறிவுகளுக்கு அப்பாற்பட்ட வாசகர் எல்லாம் சொல்ல முடியாது. இப்படி செலவுதான் பகத்தான ஒரு ஆச்சரிய அல்லாஹ் நிறைந்து ஒழுங்கி இருக்கிறான். அதனால் அவர்களுக்கு அந்த பிரிவு வந்து கொண்டாடவே வாய்ப்பு இல்லை. சைத்தான் அவர்களுக்கு இஸ்லாமாகி விட்டான். சைத்தான் அவர்களுக்கு போதப்படி பின்னாடி போனான், பின்னாடி போனா உடனே நம்ம செஞ்சார். ஆனா சட்டவாசங்களுக்கு எந்த விதமும் சறுக்கிறதும் இல்லை, எந்த விதமும் தடுமாற்றமும் இல்லை, எந்த விதமான குழப்பமும் இல்லை. எதிரே அருமையான இளைஞர்களே, வெளியே செல்கின்ற பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஒரு புள்ளி வராம்போது வரையில் இருந்தால் என்ன என்று படியுங்கள். சாதனையாக இல்லைக்கு இல்லாவிட்டால் இருக்கு பகாய்கள் கொண்டு வந்திருக்கிறது. அவை இவற்றையெல்லாம் உளமாக்கிற சபை உளமாக்கல் ஆய்ந்து அறிந்து அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதற்கு என்ன தீர்வு வருமுன் காப்போம், இல்லைகள் வந்த பின் வருந்துவோம், எப்பொழுதுதான் திரும்பவும் சிந்தனை பாருங்கள். விட்டு எதையோ பேசி எதையோ சொல்லுகிறோம் என்ற அதை நிலைப்படுத்தி முறைப்படுத்தி சரிப்படுத்தி நெறிப்படுத்த தவறிவிட்டோம். அதனால்தான் இந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டே வந்த இஸ்லாம் 800 மக்கள் பாதிக்க உலகத்தில் தான் 250 தான் சென்று கொண்டிருந்த இஸ்லாம் ஏன் தடுமாறியது? ஏன் எரியாடினால் உள்ளே இன்னொருவர்களின் ஆதிக்கம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். பல விதமான வடிவத்தில் பல விதமான தோற்றத்தில் உள்ளே பிரவேசித்து குழப்பத்தை கொண்டு பண்ணி நமக்குள் சட்டையை சட்டை கொண்டு கொண்டு பண்ணி அதாவது தெற்கு தெருவில் ஒரு தீபம் இருக்கிறாரு, பக்கத்துல இருக்கிறாரு, எழுத்துல யுசானமா இருக்கிறாரு, கொள்ளத்துவ என்ன ஜமாத்துக்கு கொள்வோம் ஒருவருடைய சேவை நேரங்களை விசாரித்து நன்றாக இருக்கிறீர்களா, எப்படி இருக்கிறீர்கள், கருவாளி பேசிக்கொள்வோம். ஆனா என்ன இருக்கிறது, இங்கிருந்து வருகின்றவர்களெல்லாம் தனித்தனியா பிறந்து வெள்ளையாற்றுவதா, தொப்பை கற்றுவதா, இப்படி சொல்வதா, இப்படி சொல்வதா, அறிஞர்கள் சொல்வதாலும் கூட முரண்பட்டவர்களாக உடன்படாமல் முரண்பட்டவர்களாக ஒற்றுமையாக இருந்த ஒரு சமுதாயத்தை சீர்கேடு செய்து ஒற்றுமையை புரிந்து பலப்படுத்தி அவையும் அசமாய்ப்பட்டு ஆக்கிவிட்டார்கள் என விழிப்புணர்வு வேண்டும். இது சர்வ பிரதானமாக வெளிநாட்டுல இருக்குது, சர்வமா இருக்கு. ஒரு பிரசங்கம் நடந்த போறாரு, ஜமாத்துறமா சேர்ந்து இந்த மாசம் பிரசங்கம் அரசியல் காரணமா யாருக்கு வாக்களிக்க வேண்டும், மற்ற கால குழப்பம் வரமா எதை பேச வேண்டும் என்பதை நீக்க வேண்டும். புத்தகம் ஒன்று எழுதி இம்மார்டல்ஸ் வரலாற்றில் வாழ்கின்ற புத்தகம் 1 கோடி ரூபாய் செலவழித்து ஒன்று தமிழ சித்தத்திற்கு விழால் ஒன்று எடுத்து இந்த நாட்டு 10 பேருக்கு போட்டு 4 பத்திரங்களாகிறது. அதை தூக்கிப்படி குணமாக்க புத்தகம். அதனால எனக்கு ஒண்ணு அது எல்லாம் தாம்சன் பேர் எழுதினாரு. அதான் தாம்சன் என்ற வரலாற்று எழுதுகிறாரு. நான் விசாமல் இருந்தேன், ரூபல் இருந்தாங்க, என்ன தருந்துச்சு, பெண்ணமாடம் எல்லாம் பெண்ணமாடு வந்து போது வாழ்க்கை மேதைக்கு என்று சொல்லப்படுகிற உலமாக்கள் நிர்வாணமா நிப்பாட்டப்பட்டு பின்னாலே கையை கட்டப்பட்டு விடுதல் என்றால் நெருப்பு, வேண்டாம் என்றால் விடுதலை என்று நெருப்பினை தள்ளி பிணவாளை அடித்தது என்று ஒவ்வொரு வரலாறுலமாக சுதந்திர நாடு எப்படி சுதந்திரம் நடந்தது என்பதை தெரியவில்லை. ஒரு காலத்தில் சொன்னார்கள், கல்விக்கு ஒரு தந்தை அப்துல் கலாம் ஆசான் என்ற வர்க்கப்பட்டு அவர் இயல்பு தளத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சியாக கொண்டாடி அது மக்களுக்கு படித்து படங்களை படித்து அதைதான் தூக்கி பிடிக்கணும். உனக்கு நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நாட்டுக்கு என்னமோ நடக்குது, இதெல்லாம் வந்து உலமாக்கள் தெரிய வேண்டும். 800 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த வாழ்ந்த ஒரு இஸ்லாமிய கொள்கை அடித்தொழித்து சீரழித்து சிதைக்க சதை வைத்து என்ன செய்தார்கள், ஒரு முஸ்லிம் கூட இல்லாமல் பாருங்க. அதுவே அதை எதை போல 40 ஆண்டுகளுக்கு முன்னே பாத்தீங்கன்னு சொன்னா உலக சாதாரண கிராமக்காரங்க பயன்படுவாங்க. அப்பர் அர்த்தம் கோசி வேல் போது படித்து 40 ஆண்டு காலத்தில் ஒரு பள்ளியிலே ஒரு ஆணிப்பணி இருந்தாலும் 41ஆவது ஆண்டிலே அவருக்கு ஒரு 40 நோட்டு புத்தகத்தை வாங்கி அதர்த்தவர்கள் பணிபுரிந்து இருக்கிறார்கள், சேவை செய்திருக்கிறார். ஏதோ ஒவ்வொரு விஷயமாக இருக்கிறார். அவர் வீட்டில் இருக்கிறது எங்கெல்லாம் நாங்கள் வசூல் செய்து கொடுத்து விட்டோம், நீங்கள் கொடுங்கள் என்று இந்த மதத்தில் இருக்கிறது. முடிந்தால் முடிக்க வேண்டும், இருந்தால் அந்த அளவுக்கு அர்த்தத்துக்கு ஒரு ஆணிப்பணி
என்ன பரதேசிகளாக 40 நாட்கள் இல்லாத வயதில் அடுத்த சமுதாயத்தை எல்லாருக்கும் பார்த்துட்டு போறோம். எந்த மதத்தையும் கிடையாது. இப்ப பக்குவம் நடத்திக்கிறாங்க. என்ன செஞ்சிருக்கான்? உங்களோட சொத்து பாரு, மற்றவங்கள விடுங்க. பண்டியாசன் அல்லாஹ் சாப்பிட போறாங்க, நல்லா குமார் கட்டி கொடுப்பாங்க. அது யாரும் சரி பண்ணி சொத்து உலமாக்களுக்கு எந்த பக்கம் அஞ்சு பற்றி சுய மரியாதை தரத்தை பொறுத்து பேசுங்க. எந்த ஹக்காக சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு சுய மரியாதை வேண்டும். அவருக்கு ஒரு சம்பளத்தை நிர்ணயித்து தாராள முறையில் கொடுத்து இருந்தால் நாங்கள் அதற்கு இறந்து விட்டாரு, அவங்க படிக்க வேண்டும். இப்படி எல்லாம் ஒரு பொறுப்பேற்க தவறைதான் போதனத்துக்கு யோசனை பண்றாங்க. அதனால தான் கல்வி அவங்க என்ன பண்ணி இதன் மூலமாக அது என்ன செய்யாது காலத்துக்கு போகப்பட்டு போறது. பார்க்க இப்படி வளர்றீங்க, பார்க்க வளர்த்துக்கிற வழி என்ன இருக்கு, வழி வந்து ஆக இப்படி எல்லாம் சிந்தனை இருந்ததுக்கான சிந்தனை பண்ண வேண்டும். எனவே இந்த மதுசா நான் கைது சத்தா போட்டு அப்படி இப்படி போனது கருது கட்டு தூக்கணும். அவருக்கு இருப்பாரு சுயமரியாதை வேண்டும், தலையிலிருந்து பேச வேண்டும். எது அப்பேது சொல்ல வேண்டும் என்றால் செய்வார் இவர் செய்வார் செய்வார் என்ற சிந்தனை நான் தூக்கி இருந்து விட்டு அப்பா அப்பாவால் முடியாது என்றார். சகாபாக்களுக்கு என்ன சொத்து பத்திருந்தது, ஒசனாக இருந்தார்கள், என்ன வசதி படித்தவர்களாக இருந்தார்கள். இவரோடு இருந்தால் அவமழைப்படும் பெரிய வசதி வாங்கி கொள்ளலாம். பட்டிப்பட்டால் அவருடைய ஆட்சி அதிகாரமா இருந்தது. மூசா நபிக்கு சொந்த வீடு கொண்டு மூசா நபிக்கு சொந்த வீடு கொண்டு இதை வந்து நாங்கள் சமாளிக்க. அதுக்கப்புறம் அது மாதிரியே பூசான உறவனை கூட இவர்களையும் கூட செய்யறது பெரிய வசதி வாய்ப்பு கொண்டு பண்ணி அப்படி மோத விட்டனால அப்படி மோதவனுக்கு அல்லாவுடைய ஆத்மம் பெருக்கம் இருக்கிறது, அல்லாவுடைய அரவணைத்த பங்கு இருக்கிறது. சரியாக நடந்த உதவி செய்வான், உதவி செய்வான். எனவே நீங்கள் தப்பை அழகான முறையிலே எந்த சமய மக்களுக்கும் நாம் சொல்ல வேண்டும், நமக்குள்ளே சொல்லிக் கொள்வதை விட சல்மான் சொன்னவர்கள் இஸ்லாம் வந்த லாயிலாஹில்லல்லாஹ் இந்த கலிமாவுக்கு பொழுது காபத்துல்லாஹ் சுற்றி வருவார்கள். நூறு லாயிலாஹில்லல்லாஹ், நூறு லாயிலாஹில்லல்லாஹ், நூறு லாயிலாஹ் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அழைப்பும் கொடுக்கலாம், அதை பற்றி அழகாக எடுத்து சொல்லலாம். மற்ற வேதங்களுக்கு மத்தியில் இஸ்லாத்து கொள்கை எப்படி என்பதை பிரபலமாக்கி அது எது செய்யலாம், மக்களுக்கு மத்தியில் எடுத்து பரஸ்பரம் பரவ செய்யலாம். அதை விடுத்து நாம் வேற ஒரு சிந்தனையை குழம்பி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் ஒன்றாம் தேதியாக என்ன பாதுகாப்பு மூலமா அரசியல் பண்புகளை எப்படியாவது சிந்தனை இமாவை கொண்டு வைப்பார்கள் செய்வார், அப்படியே செய்வார்கள். அது ஓதுவதற்கு வருவது அவங்க என்ன நினைக்கிறார்கள், ஆங்கிலம் மற்ற கல்வியை பிடிப்பது தப்பில்லை, நீங்க மற்ற கல்வியை இடது கையை ஆக்கி கொண்டிருக்கிறது, மார்க்கத்தில் வலது கையை ஆக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன பண்ணியிருந்தாரு, இப்படி போன தாடி கொஞ்சம் விதமா குறைச்சிருந்தாரு, படிச்சவர்கள் படிக்கிறாரு மார்க்கத்தை கொஞ்சம் விதமா இது படிச்சவர்கள் போயிருந்தாரு. எதுவாக இருந்தாலும் இரண்டும் எப்படி வலதுகைக்கு எதையும் துணையாக இருக்கிறதோ அந்த கல்வியும் துணையாக்கி மார்க்கத்தை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும். வளமாக நலமாக எல்லா மக்கள் வாழ்க்கையில் வளர்க்கிற நாம் இன்னொரு மக்களிடத்தில் மார்க்கத்தை சொல்ல வேண்டும். நம் மீண்டும் நான் விருப்ப படுகிறார்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் சொல்லவில்லை, எடுத்து சொல்லவில்லை. இதே கூட பார்த்து இந்துக்களும் என்ன பெற்றுக் கொள்வார் எல்லா மக்கள் அங்கே 4 பேர் உட்கார்ந்து இருந்தார்கள். மக்கள் அந்த நோக்கிதான் இருக்கும். பேசப்பட்டு என்னமோ மற்ற சொல்லிட்டு இருந்தாங்க, கல்யாணத்தை விட்டாங்க, அதுக்கு அதை கல்யாணம் கொடுத்துதான் இருக்காங்க. வார்த்தையை இருந்தா அதை சொல்லணும், திருப்பி அதை சார்ந்து. அப்ப அந்த இடத்துல என்ன பெறாது சரியத்துக்கு என்ன பண்ணாங்க இருக்கிறது, அதை வைத்து சிறுமிக்கு படித்து சரி பண்ண வேண்டும். அந்த சமயத்தில் அவர்களுக்கு சொல்கிற பொழுது அவர்களின் ஊருக்கு இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, நீங்க எந்த பஸ்ல போயா மதத்தை எங்க எழுதும்போது எடுத்து எழுதுவதற்கு மதம் எங்க இருந்து மதம் எழுதுவார்கள் என்ன மதம்னா எனக்கு எந்த மதம் வேதா எனக்கு எந்த மதம் இல்லை. ரோட்ல மதமே இல்லை. பஸ்ல போனாக்க பக்கம் போது நான் ஒரு ஆண்டாள் பஸ்ல போனாக்க நல்ல கடன் இருக்கான், அதற்காக இருக்கான், அதற்காக ஐயா சாக்கு இருக்கான், கமலத்தில் இருக்கான், எல்லாரும் இருக்கிறாங்க. அது எப்படிதான் பஸ்ல போறது, அது எல்லாத்தையும் மதம் என்பது எந்த இடத்துக்கு பெற என்பதை நாம் அறிவியல் இருக்கிறோம்.
மற்ற வகையில் நான் எதிர்ப்பு மக்களிடத்திலே தெளிவுபடுத்தி அவருக்கு எதிர்ப்பை நான் ஒவ்வொரு போய் எல்லாம் அன்போடு அன்பை பகிர்ந்து பாசத்தை பகிர்ந்து நேசத்தை பகிர்ந்து கொட்டி உறவாடுகின்ற ஒரு நிலைப்பாட்டை போகின்ற உலமாக்கள் அங்கே எங்க நீங்களும் அது மூலம் உருவாக்குங்கள். இது போல எப்படி ஆதர்சங்கள் இப்படி வந்து நல்ல முறையிலே இந்த பல்லாதத்தை ஒரு நல்ல முகமாக ஆக்கி நல்ல ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரோ அதே போன்று இங்கிருந்து ஒரு கல்வி கேத்தனமாக இஸ்லாமிய சர்வாகிய சமுதாயம் வளர்ந்து கொண்டான நல்ல பேர் கேத்தனமாக உருவாக வேண்டும். அல்லாஹ் உருவாக்குவான், அல்லாஹ் கபூல் செய்வான்.